Hi friends, welcome to Safina Vlogs. நிறைய பேர் என்கிட்ட brownie ரெசிபி கேட்டிருந்தீங்க. எனக்கு பக்கவால brownie ரெசிபி தெரியாது. நான் அன்னைக்கு சத்து மாவு பவுடர்ல பண்ணிருந்தேன். நிறைய பொருள் போட்டு ஊர்ல இருந்து அரைச்சு கொண்டு வந்தேன். அந்த இதுல தான் நான் brownie பண்ணிருந்தேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம், கொஞ்சம் ஹெல்தியா பண்ணிரலாம்னு சொல்லிட்டு இந்த டைம் நான் மைதா மாவு வச்சு பண்ண போறேன். பிகாஸ் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து பெரிய குவாண்டிட்டி கொடுத்து விடணும். சரி பிள்ளைங்க வந்து இன்டர்நேஷனல் சில்ட்ரன் செலிப்ரேட் பண்ண போறாங்க. சரி அவங்களுக்காக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதென்ன ஸ்கூலுக்கு மட்டும் மைதா மாவு உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்படிலாம் இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு கம்பல் பண்ணி சாப்பிட வச்சிடலாம். ஆனால் கொடுத்து விடும்போது எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்குமான்னு தெரியாது இல்லையா. ஸோ எதுக்கு அந்த ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பாருங்களேன். ஸோ மைதா மாவு நல்ல டார்க்கான நாட்டு சக்கரை, டார்க்காக இருக்கும் இந்த மாதிரி. சாக்லேட் சிப்ஸு, சுகர், கோகோ பவுடர், எக்கு, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸு, அமுல் பட்டர், சாக்லேட் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இந்த சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது லுலுவில் தான் வாங்கினேன் நான். ஸோ யாருக்கா தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஓகேயா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் அவனில் போட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இது 1 minute வீடியோவில் போட முடியாதனால டக்குன்னு போகிறனால சிலர் வந்து ரெசிபி கேட்குறாங்க, கரெக்டாக சொல்லுங்கக்கான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இப்படி ஒரு சின்ன வீடியோவாக ஒரு vlogல வரும் உங்களுக்கு. ஓகேயா, இப்போ நான் போட்டிருக்க சாக்லேட் வந்து இந்த கப்பில் 1.5 கப்பு வரும். இந்த சாக்லேட்டு மெஷர் பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மெல்ட் பண்ண போகிறேன் பட்டரோட சேர்த்து. பட்டர் வந்து இதுலேருந்து 1 கப்பு, சேம் கப்பு. ஓகேயா, நம்ம எதில் சுகர் செகண்ட் கப்பில் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து செகண்ட் கப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 1 கப்பு வந்து சாக்லேட்டு, அதுலேயே ப்ரௌன் சுகர், அதுதான் அதோட அளவு. ஓகேயா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பட்டரை வந்து இந்த ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி இது வேறு ஒன்றும் இல்லை. கேக் பண்ணுற மாதிரி வெளியே தான் வச்சுலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மெல்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாக்லேட் கூட உங்களுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ப்ளஃபியாக வரணும். ஹேண்ட் பிளெண்டர் இல்லைனா ஃபோர்க், இது ரெண்டில் எதை வேணால் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பண்ணியிருந்தேன். இந்த டைம் வந்து விஸ்க் வச்சு பண்ணலாம். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா வரும்ன்றதுக்காக ஜஸ்ட் இதை வச்சு ட்ரை பண்ணி காமிப்போம். இதில் பண்ணும்போது கூட நல்லா நுர வருது பாருங்களேன் இப்படி. ஸோ இந்த அளவுக்கு வந்தாவே போதும் ஓரளவுக்கு. கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இது நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை வச்சு சுகர் கூட மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி எசன்ஸாக யூஸ் பண்ணாமல் இதை நம்ம எதுலலாம் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த சுகர் கூட அதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சுகர் எடுத்து யூஸ் பண்ணாவே போதும். அதோட ஸ்மெல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த சுகர் தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் வேறு சுகர் போட்டு அதை ரீஃபில் பண்ணி வச்சுட்டே இருக்கலாம் அந்த பாக்ஸை. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இது 1 டைம் வாங்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இந்த ஒரு பாட்டில் முடிகிற அளவுக்கு ஈக்குவலான ஸ்மெல் வந்து உங்களுக்கு இந்த ஒரு இதிலே கிடைக்கும் உங்களுக்கு. மெல்ட் பண்ண சாக்லேட்டும் பட்டரும், ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. லைட்டாக ஹீட்டாக இருக்குது. முட்டை கூட சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும், இல்லைன்னா அங்கே முட்டை பிடிச்சிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுகரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படினாலும் உங்களுக்கு பீட் பண்ணும்போது எல்லாமே கரைஞ்சிரும். உங்களுக்கு கரையாமல் அங்கங்கே நிற்காது. ரெண்டு டைம் நல்லா பீட் பண்ணோடனே கரைஞ்சிரும். ரொம்ப நேரம் டைம்லாம் எடுக்காது. ஸோ முட்டையோட ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் 1 டைம் சளிச்சுக்கோங்க. பேக்கிங் சோடா, ஓகே, நான் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன், கோகோ பவுடர் ஃபுல்லாக சளிச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களால் இதை சேர்க்க முடியாது கூட, இல்லைன்னா அங்கங்கே கெட்டி கெட்டியாக நின்றுக்குறோம் உங்களுக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப அடிச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்படி பெரட்டி மட்டும் விட்டால் போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள். அடிச்சு பண்ணணும்னு எந்த அவசியமுமே இல்லை. ஒவ்வொரு அவனுமே டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக எனக்கு வந்து 180 டிகிரியில் 20 minutes இதை பேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ரெசிபி இருந்துச்சுன்னா நான் 180 டிகிரியில் பேக் பண்ணால் ஃபுல்லாக அடியில் ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுது. ஸோ நான் 180னா நான் என்னோட இதில் வந்து 160 தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த டெம்பரேச்சர் மட்டும் நீங்கள் உங்களோட அடுப்பில் நீங்கள் தான் ஒவ்வொன்றா பண்ணி தான் கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் 180ன்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக என்னோடதில் வந்து நான் 160 தான் வைப்பேன். மேபி உங்களுக்கு 180 வந்து 180ஆகவே கூட செட் ஆகலாம். ஸோ அது மட்டும் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேயா, மற்றபடி வந்து ப்ரௌனியை பேக் பண்ணுறதுக்கு வந்து 180 டிகிரியில் 20 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 to 25 minutes வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரௌனி. இப்போ ஆல்ரெடி வந்து பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. லாஸ்ட்டாக சாக்லேட் சிப்ஸை உள்ளே போட்டுட்டு
உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் சிப்ஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் எங்கேயும் அப்படி எல்லா பக்கம் படுற மாதிரி. இந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லா இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அது மெல்ட் ஆகி நீங்கள் அந்த ப்ரௌனி சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் சாக்லேட் சேர்த்துக்கோம். நம்ம லாஸ்ட் டாப்பிங் மாதிரி சாக்லேட் சேர்த்தே பேக் பண்ணுவோம். செம்மையாக இருக்கும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக டேப் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. சாக்லேட் ஃபுல்லாக டாப்பிங்காக போடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் சாப் பண்ணியும் போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பீஸ் பீஸாகவும் நீங்கள் வைக்கலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். இப்படி அங்கங்கே வச்சு விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக அது வந்து மெல்ட் ஆகி பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. சாக்லேட் லவர்ஸ்க்குலாம் வந்து இந்த ப்ரௌனி வந்து ரியலி ஒரு ட்ரீட் தான். எங்கள் வீட்டில் சாக்லேட் பெருசாக போகாது. அடுத்து என் பொண்ணுக்கு வந்து ஒயிட் ப்ரௌனி பண்ணி கொடுக்கணும். ஒயிட் சாக்லேட்டில் என்ன சமீரா? பதில் சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ எஸ் இப்படி போட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் இருந்தால் கூட போடலாம், நட்ஸ் இருந்தால் போடலாம். லாஸ்ட் டைம் நட்ஸ் போட்டு ஆல்ரெடி நான் ப்ரௌனி ட்ரை பண்ணுறதுனால இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டில் பண்ணான்னு எப்படி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து வெண்ணிலா பீன் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு முழுசாக. எசன்ஸ் ஆக்சுவலாக நல்லதில்லை. அது நினச்சி தான் அதை வாங்கிட்டு வந்தேன். சரி அதை முடிச்சிருவோம் கம்ப்ளீட்டாக அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணாமல் இருந்தேன். இது எனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களும் சொல்லி கொடுக்குறேன். இது ஆக்சுவலி உள்ளூரில் கிடைக்குது. நான் இன்னைக்கு பார்த்தேன். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எவ்வளவோ செலவு பண்ணுறோம். நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி கேக் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மஸ்ட்டு வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி வந்து சுகரில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் சுகர் யூஸ் பண்ணல, நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் நாட்டு சக்கரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சேம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு அப்படி கிடைக்கும். நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அந்த சுகர் எடுத்தோ நாட்டு சக்கரை எடுத்தோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ மிக்ஸ் பண்ணலாமா? உண்மையாகவே இதுதான் ரியலாக இருக்குது. பயங்கர சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வாங்கி இதை செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில். ஸோ இப்போ டைமிங் முடிஞ்சிருச்சு. நம்ம இதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சுற்றுச்சு. ஓகே ஓகே. இப்போ அதே 15 to 20 minutes. ஸோ நீங்கள் இப்படி நடுவில் இப்படி ஒரு கீரல் போட்டுட்டு இதை நீங்கள் எதுவுமே ரிமூவ் பண்ண வேண்டாம். இந்த இப்படி பசமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதோட ஸ்மெல் எல்லாமே. இதுலேருந்து எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இது எதையுமே ரிமூவ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஓப்பன் பண்ணி இப்படி உள்டாவாக திருப்பிட்டு இதை அப்படியே நடுவில் இப்படி போட்டுருங்க பாக்ஸில். இப்படி பாக்ஸில் போட்டுட்டு தேவையான சுகரை இதில் போட்டுருங்க. சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுருங்க. இந்த சுகர் தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் இதுக்குள்ளே இருக்கட்டும். ஜஸ்ட்டு சுகரை மட்டும் ரீஃபில் பண்ணுங்கள், அந்த ஸ்மெல் உங்களுக்கு போகிற வரையும். இப்போ இந்த சுகரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதுக்கெல்லாம் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சுகர் யூஸ் பண்ணுங்கள். இப்போயே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 2 minutesக்குள்ளேயே ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் ஓடிஜி யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ண தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்மளோட அவன் வந்து எந்த மாதிரி ஹீட்டில் வந்து டெம்பரேச்சரில் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு வேகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்து டூத் பிக்கோ இல்லை ஒரு கத்தியை வச்சு போக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காகலாம் நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இது தொடக்கூட முடியாது, அவ்வளோ கொதிக்குது. நடுவில் விட்டு செக் பண்ணுவோம். பார்த்தீங்களா? ஆனால் நான் சொன்ன டெம்பரேச்சர் இல்லை, நான் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா தான் வச்சு எடுத்தேன். ஸோ பக்காவாக இருக்குது உங்களுக்கு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? கொஞ்சம் இது வந்து ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்ல புஃப்னு இருக்கிறதா கீழே போய்டும் உங்களுக்கு. நல்ல சாக்லேட்டில் இங்கே பாருங்களேன், நல்லா அப்படி சூப்பராக உங்களுக்கு இருக்குது. இதை பீஸ் போட்டோம்னா செம்மையாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். என் வீட்டில் என்னென்னா சமைச்சலாம், நான் எது சமைச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கேக்கோ எது பண்ணாலும் சரி, அது கூட பொறுமையாக இருக்க பிள்ளைங்க படார்னு வந்து கொதிக்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. ஸோ இது எப்படினாலும் ஆறணும், பயங்கரமாக கொதிக்குது. அதுக்கப்புறம் பீஸ் போடும்போது இல்லை பீஸ் போட்டுட்டு ஒரு வீடியோ கிளிப் காமிக்கிறேன். அதாவது ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்க முடியாதுன்ற மாதிரி அவ்வளோதான். இதுக்கு மேலே பிள்ளைங்க பொறுக்க மாட்டாங்க. ஆவி வர தெரியுதா? அப்படியே சாக்லேட் பயங்கர மெல்ட் ஆகி எப்படி இருக்கு தெரியுதா? மைதா மாவு, கோதுமை மாவு இப்படி எதில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உள்ள ஃபுல்லாக சாஃப்டாக சாக்லேட்டியாக எப்படி இருக்குது பாருங்களேன். சரி, உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? உள்ள ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக. சரி, சாஃப்டாக மேலே ஃபுல்லாக அப்படியே சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகி நம்ம சுரண்டி போட்டோமா சாக்லேட்லாம் போட்டிருந்தோம்ல அதெல்லாம் அப்படியே இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நடுவில் பாருங்களேன், தெரியுதா சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி எப்படி இருக்குன்னு. நீங்கள் எந்த கேக்கு பண்ணாலும் அதை சொதப்பிச்சுன்னா அதுதான் ப்ரௌனி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே சூப்பராக வரும். இதுக்கு மேலே அப்படியே ஒரு சுட சுட இருக்க ப்ரௌனி மேலே அப்படியே கொஞ்சம் சாக்லேட்டு ஐஸ்கிரீம்லாம் போட்டு சர்வ் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வா, ரியலி சமீரா, இன்னும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. என் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு சாக்லேட் பிடிக்கவே பிடிக்காது, அது ஒயிட் சாக்லேட் பண்ணி தர சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சமீரா, யூ மஸ்ட் ட்ரை சமீரா, ப்ளீஸ். இன்னும் என்ன கூட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ. இந்த வாரத்தோட மண்டே மினி விலாகில் போடும்போது என்னென்ன இந்த வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கேன்றதை சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. நான் அது எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸில் வாங்கின்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது எந்த இடத்துல எந்த மாதிரி பார்கெயின் பண்ணி வாங்கணுன்ற எல்லா ஐடியாவும் உங்களுக்கு இந்த விலாகில் சொல்கிறேன். வாங்க போகலாமா? துபாயில் எப்படி சூப்பரான அழகான பில்டிங்ஸ் இருக்கோ, ஷார்ஜாவும் அப்படி தான். எதுக்கும் குறை இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவன் ரெண்ட்லேருந்து எல்லாமே கம்மி துபாய் கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு துபாயில் ஒர்க் பண்ணுற நிறையா பேர் ஷார்ஜாவில் தான் போயிருப்பாங்க. ஆனால் பெரிய கஷ்டம் என்னென்னா டிராஃபிக்கில் மாட்டி ரொம்ப ஸ்டக்காகி போய் நின்றுவாங்க நைட்டு வீடு போய் சேர்றதுக்குள்ளேயும். இந்த டிராஃபிக் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பரான கண்ட்ரிங்க உங்களுக்கு. துபாயில் வண்டி ஓட்டும் போது நோட் பண்ணிங்கன்னா பாருங்களேன், 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் சாலிடாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். அப்படியே ஷார்ஜாக்குள்ளே வரும்போது பாருங்கள் 3 லைனாக மாறிடும். அப்போ எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நைட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு எல்லாருமே திருப்பி வீட்டுக்கு கிளம்பும் போது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க டிராஃபிக்கில். அது ஒன்று தான் இங்கே பெரிய மைனஸ் பாயிண்ட். அதை தவிர எல்லாமே சூப்பராக இருக்குங்க இங்கே. இந்த விலாக் போஸ்ட் பண்ணதுலேருந்து அடுத்த 4 நாள் எங்களுக்கு லீவு தான். 53வது நேஷனல் டேங்க, பயங்கர சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே எல்லாத்தையுமே. இங்கே நிறைய இடத்துல ட்ரோன் ஷோ, ஃபயர் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பரேட், அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. ஷார்ஜாவில் இருக்க இந்த பெரிய 2 பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ரைட் சைடில் தெரியல ஃபுல்லாக கிளாத் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அபாயாலாம் கிடைக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே கோல்டு தாங்க. ஒரு பில்டிங் ஃபுல்லாக கோல்டு வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது ஷார்ஜாவில் இந்த இடம் தான். கண்டிப்பாக ஒன் டைம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ஷார்ஜாவில் இந்த பில்டிங் பேர் சூக்கல் ஜபீல். இது எவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்களா. இந்த பில்டிங் ஃபுல்லாக ஃபிஷ், மீட், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு. மற்ற இடத்துல கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி தட்டி விட்டுற மாட்டாங்க. இங்கே உண்மையாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே இருக்க மோஸ்ட்லி வாரத்துக்கான ஷாப்பிங் நிறைய பேர் இங்கே வந்து பண்ணுவாங்க. அதை விட மெயினான என்னன்னா லோக்கல்ஸ் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சிருப்பாங்க. ப்ளூ கலரில் இங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. நிறைய மீனை பிடிச்சிட்டு வந்து அப்படியே நடுவில் அப்படியே கொட்டி விட்டுட்டு அப்படியே எல்லாரும் ஏலத்துக்கு எடுப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும் போதேவும். இப்போ அதெல்லாம் செய்யறது இல்லை போல. ஃபர்ஸ்ட் நுழைஞ்சோடனே மீட் ஷாப்பு இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து வெஜிடபிள்ஸ், ரைட் சைடில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் இப்படி இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்னென்ன மீட் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த மீட் ஏரியாவிலேருந்து அப்படியே லாஸ்ட்டாக போய் பேக் சைடு போனீங்க அப்படின்னா ஃபிஷ் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்கெயின் பண்ணியே வாங்கிக்கலாம். கிறிஸ்மஸ் வருது இல்லை, ஏகப்பட்ட டர்க்கி உள்ளே இறக்கிருக்காங்க. எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்களேன். என் ஹஸ்பண்டுக்கு அது என்னன்னே தெரியல, என்னப்போ இவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருக்காங்கன்னு கேட்டார் என்கிட்ட. நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே இங்கே தாங்க வாங்கினது. எல்லாத்தையும் நீங்கள் பார்கெயின் பண்ணியே வாங்கிக்கலாம். ஃபிஷ் ஏரியாவில் மட்டும்தான் கொஞ்சம் பார்கெயின் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த மீட் ஏரியாவில், வெஜிடபிள் ஏரியாவில் நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மீட் ஏரியாவில் போகும்போது கார்டு பேமெண்ட்லாம் கிடையாது, நிறைய கேஷ் எடுத்துக்கோங்க கையில். அது பார்த்தீங்களா நாக்குங்க, அது எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இங்கே மாட்டோட ஸ்கின் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தனியாக பீல் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லா இன்னர் பார்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மூளையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த கலர் தவிர லைட் கலராக மாறினா கூட வாங்காதீங்க, அது பழைய மூளை. குடலை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்குடல், மாட்டுக்குடல் இப்படி எல்லாமே இருக்குது. சூப்பராக பக்காவாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. மாட்டோட வால்லாம் பாருங்களேன், ஹேரே இல்லாமல் எவ்வளோ அழகாக சுட்டு வெள்ளை வெள்ளையர்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நான் இன்றைக்கி மதுளொட்டி, சில பேர் செவரொட்டின்னு சொல்லுவாங்க, சில பல்லுக்குத்தின்னு சொல்லுவாங்க, அது வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை கட் பண்ணி காமிப்பாங்க. அதில் இருக்க ஒயிட் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அழகாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அழகாக கட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணால் போதும், அவ்வளோ க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. இது என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதா, இது கேமலோட வால் இது. அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் வாங்கியிருந்தேன். இதே சைஸில் வெள்ளை கலரில் ஆட்டுக்காலும் இருக்குது, அது வாங்கக்கூடாது. இந்த கலர் தான் நீங்கள் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்தியன் டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ பெருசாக இருக்கிறது என்ன கண்டுபிடிச்சிங்களா, மாட்டோட ஃபுல் மண்டை உங்களுக்கு. ஆட்டோட மண்டை, மாட்டோட மண்டை, இன்னும் நிறைய இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு சிவியரான ரொம்ப நாள் பேக் பெயின் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டோட வால் எடுத்து சூப் வச்சு குடிச்சு பாருங்க. நான் ஏதோ சாப்பிட்றேன் சும்மா போகிற போக்கில் அடிச்சு விடுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. யார்கிட்ட நீ கண்டிப்பாக கேட்டு கூட பாருங்கள். மாட்டோட வாலில் அவ்வளோ சத்து இருக்குது.
மாட்டோட வாழை அது எப்படி இருக்கும் அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. ஆனால் நான் சாப்பிட்டதில்ல, என் ஹஸ்பண்டுக்கு வச்சு கொடுத்துருக்கேன் நான். அது நார்மல் மீட் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சிவியராக பேக் பெயின் இருக்குது அப்படின்னா இது ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கடையோட பேர் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் நான் செவுரொட்டி ஆட்டுக்கால் எல்லாமே வாங்கினேன். நீங்களும் போனால் இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. துபாயில் ஒரு மீட்டை கட் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே கவரில் சீல் பண்ணிடுவாங்க. வெளியே கவரில் மட்டும் கிடையாது, மீட்லேயுமே பெரிய ஒரு சீல் பண்ணியிருப்பாங்க ப்ளூ கலரில். அது என்னைக்கு கட் பண்ணது, என்னைக்கு முடியும் சாப்பிட்லான்றது தெளிவாக உங்களுக்கு சீல் வச்சுருப்பாங்க உங்களுக்கு. மீட் மார்க்கெட்டில் லாஸ்ட் முடி வந்துட்டீங்க அப்படின்னா ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிடலாம். வெஜிடபிள் மார்க்கெட் மட்டும் தான் நீங்கள் வெளியே போகணும். மற்ற இது ரெண்டுமே இன்டர் கனெக்டிங் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த ப்ரான்ஸ்லாம் பாருங்கள், 1 kg மட்டும் 68, 60, 58 அவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே ஜம்போ ப்ரான்ஸு. ஸ்குவிட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கா நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி நான் ஏகப்பட்ட மீன் வாங்கியிருந்தேன். சீபாஸ் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் ஷேரி வாங்கியிருந்தேன், சின்ன சின்ன மீன்லாம் வாங்கியிருந்தேன், அப்புறம் பாறை மீனும் வாங்கியிருந்தேன். மீன் கடையில் மீனை வாங்கிட்டு அவங்க கொடுக்குற பில்லை எடுத்துட்டு கேஷியர்ட்ட போய் நீங்கள் பே பண்ணணும். இதை ஃபிஷ்ஷுக்கான விலையும் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு கேஜி க்ளீன் பண்ணுறதுக்கு 2 dirhams 3 dirhams நீங்கள் பே பண்ணணும். அதையும் நீங்கள் பே பண்ணிட்டு அந்த பில்லை எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் நீங்கள் மீன் வாங்கின கடையில் கொடுத்தீங்கன்னா மீன் அவங்கள்ட்ட கையில் கொடுத்துருவாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் க்ளீன் பண்ணுற இடத்துல கொடுத்துடணும் பில்லோட. அவ்வளவுதான். வித்தின் ஒரு 5 to 10 minutes அவங்க க்ளீன் பண்ணி சூப்பராக உங்கள் நம்பர் வந்துடும். அந்த நம்பர் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வரும்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக கருவாடுங்க. அவ்வளோ கருவாடுங்க இருக்குது. இந்தியாவில் கூட இவ்வளோ வெரைட்டி கருவாடு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. யாருக்கா தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஃபிஷ் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ரோ இருக்கும் இல்லையா, அது லாஸ்ட் இருக்குது இந்த கருவாடு. உங்களுக்கு ஏகப்பட்ட கடைகள் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூனி கருவாடு சொல்லுவாங்க இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே போட்டிருக்காங்க. ஐ திங்க் 17-15 தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. மீன் உங்களுக்கு எந்த மாதிரி க்ளீன் பண்ணணும், இடையில ஸ்லைஸ் போடணுமா, மண்டை தனியாக வேணுமா, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அழகாக நோட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ணுற ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய யூனிட்டுங்க. செம்மையாக சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஈவன் உங்களுக்கு வந்து மீனை வந்து தண்ணியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல தண்ணியில் அடித்து க்ளீன் பண்ணி கொடுக்கறனால நீங்கள் அகைன் வீட்டில் வந்து லைட்டாக நீங்கள் வாஷ் மட்டும் பண்ணால் போதும். அவ்வளோ சூப்பராக பக்காவாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. துபாய் ஃபிஷ் மார்க்கெட்லேயும் சேம் சிஸ்டம் தான். ஆனால் என்னவோ தெரியல, அங்கே போனால் எனக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது. பயங்கர க்ரௌடடாக இருக்குது. இந்த மாதிரி வீக்கெண்ட் டேலாம் போயிட்டோம் அப்படின்னா சுத்தமாக 20 to 25 minutes ஆயிடுது. க்ளீன் பண்ணுற ஏரியாவில் மட்டும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஷார்ஜா அப்படி இல்லை, 10 minutesல முடிஞ்சிருது உங்களுக்கு. துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டில் மட்டும் வாங்கிட்டு இருக்கால, கண்டிப்பாக ஒன் டைம் ஷார்ஜாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. க்ளீன் பண்ணுற யூனிட் பாருங்களேன், மாஸ்க் போட்டு கையில் க்ளவுஸ் போட்டு அவ்வளோ நீட்டாக பக்கா மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. என்னோட டோக்கன் நம்பர் வந்து A499. எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னோடது ப்ராசஸில் இருக்குது. முடிஞ்சவங்களுக்கு மட்டும் க்ரீன் கலரில் காமிக்கும். ப்ராசஸில் அதாவது க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆரஞ்சு கலரில் காமிக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முஸ்லிம்ஸ் பால்சுரா சாப்பிடலாமா நம்மன்னு சொல்லிட்டு. ஆனால் சாப்பிடலாம் தான் சொல்கிறாங்க. க்ளீன் பண்ணுறவங்கள்ட்டையும் விசாரிச்சு இங்கே அரபிஸ்லாம் நிறைய பால்சுரா வந்து வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்குறப்பே ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னா அழகாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி கியூபாக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டேங்க்ல போட்டிருக்கிறதுல டிலேபியா, ஷேரி இந்த மாதிரி மீன்லாம் வளர்க்குறாங்க. மேபி இதுலேருந்து வாங்கி குக் பண்ண கொடுக்குறாங்களான்றதை நான் விசாரிக்க மறந்துட்டேன். கடையில் இங்கே விற்கிற மீனை வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சூப்பராக அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. நிறைய அரப்ஸ் வந்து இங்கே மீனை வாங்கி அழகாக குக் பண்ணியே வாங்கிட்டு போயிடுறாங்க. இதான் குக் பண்ணுற இடம். சூப்பராக இருக்குல்ல, பெரிய கிச்சன் இருக்குது உங்களுக்கு. எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்க லோக்கல்ஸ் கூட இங்கே வந்து வாங்குவாங்க. மீன் க்ளீன் பண்ணி கொடுத்து நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டாங்க என் ஹஸ்பண்ட், ஷார்க்கை வந்து முஸ்லீம் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு. இருக்க அரப்ஸ்லாம் சாப்பிட தானே செய்றாங்க, அவங்களும் முஸ்லீம்ஸ் தானே, கண்டிப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்க. அடுத்து வெஜிடபிள் மார்க்கெட். ரொம்ப சூப்பரான ரோஸ்மரிங்க எண்ணெயிலலாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆனியன் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கிட்டு வரலாம். உள்ள நமக்கு எப்படி எடுத்து போடுறாங்கன்ற முதற்கொண்டு நீங்கள் லைவாக பார்க்கலாம். நீங்கள் மெயினாக என்னென்னா நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். எல்லாத்தையும் ஒரு விலை சொல்கிறாங்களா, அதுலேருந்து ஒரு 20% கம்மி பண்ணியே தாராளமாக கேளுங்க. கொடுக்க மாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கடை இருக்குது, அங்கே போய் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லா பார்கெயின் பண்ண தெரியுமா, சூப்பர். நீங்கள் நல்லா அடிச்சு பேசி வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பார்கெயின் பண்ண தெரியலையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க, சூப்பராக பார்கெயின் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆரஞ்சு, வாட்டர்மெலன் முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணியே வாங்கலாம். உங்களுக்கு இனிப்பா இருக்கா எல்லாமே பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் எந்த கடையில் சிஸ்டர் நீங்கள் வாங்கியிருந்தீங்க, மீட் வாங்கினதே சொல்லலை, ஃபிஷ் வாங்கினதே சொல்லலை, வெஜிடபிள் வாங்கினதே நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்டால் நான் ஒவ்வொரு கடையில் தான் வாங்கியிருப்பேன். நான் எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அங்கே போய் தேடி பார்த்தா நான் வாங்கினேன். நான் எப்போவுமே எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரே கடையில் வாங்க மாட்டேன். வெங்காயம் தக்காளி ஒரு கடையில் வாங்கினேன்னா வெஜிடபிள்ஸில் வேறு கடையில் வாங்குவேன். நான் கண்டிப்பாக லாபம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு பார்கெயின் பண்ண முடியுமா, நல்லா பார்கெயின் பண்ணி கேட்டு வாங்குங்க. முடியலையா அடுத்த கடையில் போய் கேட்டு பாருங்கள், அவ்வளவுதானே. பக்கத்தில் இருக்க லுல்லு, நெஸ்டோம் அதனாலே வாங்கி பழகிருப்போம். வாரத்தில் ஒன் டைம் இந்த மாதிரி வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே. யாரெல்லாம் மாலில் இருக்க இந்த மாதிரி தேனை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க? என் பசங்க போனோடனே ஒரு ஸ்பூனில் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. வாங்குறமோ இல்லையோ டேஸ்ட் பண்ணிடுவோம். இங்கே நேஷனல் டேன்னு சொன்னேன் இல்லையா, பயங்கரமான செலிப்ரேஷனுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. செம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. துபாயில் இருக்க நிறைய பேர் நல்லா பிளான் பண்ணியிருப்பீங்க, பாபிக்யூ போகிற மாதிரி, பார்க் போகிற மாதிரி. நாங்களும் பிளான் வச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது பாருங்கள், எவ்வளோ ட்ராலி எடுத்துகிட்டு வராங்கன்னு பாருங்களேன். அவ்வளோதாங்க. இந்த வாரத்தை தேவையான மொத்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மீட் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இதெல்லாம் வாங்குற பிரச்சனை இல்லை, இதெல்லாம் போய் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். பார்த்துக்கோங்க.
சிரிச்ச மாதிரி வேலை செய்யுங்க. எவ்வளோ காசு போட்டு வாங்கி தரீங்க, அந்த கவர் எடுத்து காரில் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? ஒரு ஒய்ஃபை ஒரு லேடியை ஒரு காரில் எடுத்து வை அப்படி சொல்கிறீங்க. சோம்பேறி. எடுங்க எடுத்து வைங்க. அந்த மீன் இந்த மீன் ஆட்டுக்காலு மாட்டு வால்னு வாங்க தெரியுதுல்ல, அதை எடுத்து காரில் வைக்க தெரியணும். எடுத்து வை அப்படின்றீங்க. சிரிச்சா மாதிரி இருக்கணும். சிரிச்சா மாதிரி எடுத்து வைக்கணும். அப்படிதான். வெரி குட். சரிங்க. நல்லா குனியணும். கமான். வேலை செய்யும் போது ஹாப்பியா செய்யணும். கமான். என்ன கோவப்பட்டா எப்படி? சிரிச்ச மாதிரி கஷ்டப்பட்டு சாமான் வாங்கி தரீங்க. அந்த மீன் வேணுமா, இந்த ஃப்ரூட்ஸ் வேணுமா எல்லாம் கேட்டு வாங்குறீங்க. அந்த கவர் எடுத்து கார்ல வைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டம். அது அதுல என்ன கஷ்டம் எனக்கு தெரியணும். என்ன கஷ்டம்? நீ வீல் ஆக்குற, நீ எடுத்து வைக்கலாம். இப்ப என்ன, நான் ஒரு வீடியோ போடுறதுனால நீ போய் எடுத்து வை, நீ போய் செய், நான் உன வீடியோ எடுக்கிறேன், நீ வீடியோ போடுவீல, நீ போய் எடுத்து வை. எப்படி அவ்வளோ கவரையும் நாங்க எடுத்து வைக்கணுமா? இவர் வந்து கேமரா வச்சு வீடியோ எடுப்பாரா? இது ஒரு சாக்கா போச்சு இப்ப எல்லாம். அப்படித்தானே? அழகா வீடியோ எடுத்து தெரியும்ல. அப்ப ட்ராலி திங்ஸ் வாங்க, ட்ராலி தலை வீடியோ எடுக்கிறேன். எப்படி ட்ராலி தலை வீடியோ எடுக்கிறேன்? மீனை கிளீன் பண்ண கொடுப்பா, நான் உடனே வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுக்க போடவே இல்லை. இவர் எதுக்கு வந்தாருன்னா சும்மா நாங்க உடனே இந்த வாரம் கூட்டு வந்திருக்கோம் ஷாப்பிங்க்கு. அப்படித்தானே? உடனே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் எனக்கு இருந்தாரு. ஒரு கேஷியர்ட்ட போய் ஒரு பே பண்ணுங்கன்னா, நீ போய் எடு, யாரும் சொல்லவே இல்லை, வீடியோ எடுக்கணும் சொல்லவே இல்லை, இப்படிதான் பணம் கட்டணும், இப்படிதான் பில் வாங்கணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அந்த சூக்கை நான் பார்ப்பேன். அப்படி சொல்லிட்டு கேஷியர்ட்ட போய் நீ பே பண்ணு, மீன் கழுவி வந்துச்சா பாருப்போ, போய் வாங்கப்பா வீடியோ எடுக்கிறேன். ஒரு வேலை இன்னைக்கு ஒரு ட்ராலி கூட தள்ளாம ஒய்ஃப் கூட வீக்கெண்டு ஷாப்பிங். இப்படி யாருமே இருக்காதீங்க. நான் இருக்கிறேன்ல, நீங்க மட்டும் உங்களால மட்டும் தான் அப்படி இருக்க முடியும். அதான் சொல்றேன், யாருமே இப்படி இருக்காதீங்கன்றேன் நான். வீக்கெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க போலாம், இந்த வாரம் எங்க போலாம், ஏதாவது சமைக்கிறியா, நம்ம எங்க போய் உட்காந்து சாப்பிடலாமா, இந்த வாரம் என்னென்னது ஆர்ட் மியூசியம், வேற என்னென்ன இருந்துச்சு பிளான்ல? ஆர்ட் மியூசியம் சொல்லுங்க. லாஸ்ட் எக்ஸிட் ஆர்ட் மியூசியம், லவ் லேக். கடைசியில என்னைய வந்து ஃபாத்திமா போட்டு இறக்குற வீடியோல. நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வர மாட்டீங்க சரியா? இவ்வளவு பிளான் இருந்துச்சு. கடைசியில் என்னன்னா போய் சாப்பிட்டுட்டு வாரத்துக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிடுவோம். அப்படி போயிட்டு இப்ப அவ்வளவுதான். இப்ப ஆல்மோஸ்ட் டைம் என்ன 4:45 ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு வாங்கின மீன், ஆட்டு காலு, மாட்டு வாலு, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நைட் டின்னர் பண்ணோம்னா வீக்கெண்ட் கத்தம் முடிஞ்சு. இதுக்கு பேரு லவ் லேக். சமைக்கிறீங்க, சமைக்கிறோம். எப்படி சமைக்கிறோம் வரும்? எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்கல்ல இப்ப சாப்பாடு. ஃபிஷ்ஷை ஃபுல்லா க்ளீன் பண்றீங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சா மட்டும்தான் அடுத்து என் கை வந்து வெங்காயத்து மேல கை வைக்கும், இல்லைன்னா நோவே. அப்புறம் என்னது, கிலோ கணக்கா மத்தி மீன் வாங்குறது. அந்த குட்டி மத்தி மீன் இருக்குல்ல, அது கிலோ கணக்கா. அதை யாரு கிளீன் பண்ண? பெருசு வாங்கினாலே கஷ்டம் கிளீன் பண்றது. குட்டி மத்தி மீனை வாங்கிட்டு அதை கிளீன் பண்ணி பொரிக்கணுமா. இப்போ 1 கிலோ ஒரு மீன் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு, வீட்டுல நான் காமிக்கிறேன். அந்த மீன் அவர் தான் கிளீன் பண்ணுவாரு. அதுல நான் கை வச்சிட மாட்டேன். அது 1 கிலோ குட்டி மீன் 1 கிலோ. அதை ஃபுல்லா நீங்க அழகா கிளீன் பண்ணி குடல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா, சூப்பரா மசாலா போட்டு கொடுத்துட்டீங்கன்னா, நான் ஜஸ்ட் எண்ணெயில போட்டு அழகா ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். அது எண்ணெயில நானே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, வெரி குட். இப்படிதான் இருக்கணும். செம்ம சூப்பர், வெரி குட். இந்த வியூ பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குல்ல, செம்மையா இருக்குல்ல. சன்செட்டு, அப்படியே பீச்சு, செம்மையா இருக்கு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஒரு பீச்சில் போய் பாருங்க. இப்படி அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எல்லாரும் வேணுமே. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நான் சொன்னேன், உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே அதை நான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க சொல்ல வேணாம். இந்த ஷார்ஜாவில் எத்தனையோ டைம் ட்ராவல் பண்ணிக்க. இந்த கப்பை பார்க்குறப்பல சும்மா ரவுண்ட் போட்டில் வச்சுக்க டிசைன் தான் பல வருஷமாக நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் அது ஒரு டீ கடையாங்க. இப்போ தான் எனக்கே தெரியுது, அவ்வளோ க்ரௌடடுங்க அந்த டீ கடையில். என்ன பண்ணணும் நைட்டு எனக்கே தெரியலப்பா, நானே டயர்ட் ஆகிட்டு வாங்கி. அப்போ சமைக்கிற எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும்? நீ
நீ சமைக்கல சார். அப்போ யார் சமைக்கிறா? சமைக்கிறோம். சரி, நைட் என்ன பண்ண? நைட்டு மூளை வறுவல், அப்புறம் வந்து ஆட்டுக்கால் சூப்பு, அப்புறம் அந்த சின்ன மீனை பொரிச்சு விட்டு பெரிய மீனை வறுத்து விட்டு ஒரு மீன் குழம்பு வச்சு தோசையை சுட்டா வாங்கின எல்லாத்தையும் இந்த ஒரே நாளில் நைட்டே முடிச்சிருவோமா? சாப்பிட்றதுக்கு தானே பிறந்தோம். சாப்பிட்றதுக்கு தான் பிறந்தோம். எவ்வளோ கேவலமாக இருக்கு. சொல்லுங்க, நைட் என்ன பண்ண? வாங்கினதுல நைட் என்ன பண்ணலாம்? மூளை வறுவல். மூளை வறுவல். ஓகே. சரி, மூளை மூளை வறுவல். அப்புறம் சரியா, சின்ன மீனை வறுத்து பெரிய மீனை பொரிச்சு மீன் குழம்பு வச்சு அப்புறம் தொட்டுக்கிற அந்த ஒரு நிமிஷம் நீ சொல்லு. ஓ வாய் ஓ உருட்டு, நீ சொல்லு. சவரட்டி அப்படியே வதக்கி விட்டின்னு வச்சுக்க, சாப்பிட்றலாம். அதையும் சேர்த்து வாங்கினது ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கினது மொத்தத்தையும் ஒரே நாளில் முடிச்சிடலாம். வாங்குறது சாப்பிட்றது தானே. வாங்குறது சாப்பிட்றது தான், அது கரெக்ட். வாங்குறது சாப்பிட்றது தான். எங்கள் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் போய் க்ளீன் பண்ணணும், சமைக்கணும். ஐயோ, அதை நினச்சாயே பயங்கர பயமாக இருக்குது. இதெல்லாம் டயர்ட் ஆகிட்டனால ஒரு டீ கேட்டேன். அப்படியே போகிற வழியில் ஒரு டீயும் வாங்கிட்டு போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன். குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ்ஷாக போய் வேலை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு அன்றைக்கி நைட்டு 10:30 மணி ஆகிப்போச்சுங்க. அவ்வளோ லேட் ஆகிப்போச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது பயங்கர சிக்கலாக இருக்குது. எங்கேயும் வெளியும் போக முடியல. ஆனால் அன்றைக்கி தான் வெளியே போகவும் செய்யணும். அன்றைக்கி தான் வீக்கெண்டு வேறு. பயங்கரமாக மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஃபீல் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி தான். மூளை கழுவியாச்சுப்பா. மதுரையை கழுவியாச்சு. மூளை கண்டிப்பாக கழுவி தான் ஆண்டி ஆகணும். வெரி குட். ஷாபாஸ் ஷாபாஸ். கூட்டாளி வேறு போல சரியான கூட்டாளியாக இருக்காரே. அப்படி தான். நல்லா கழுவுங்க. சூப்பராக கழுவணும். நல்லா சாப்பிட்றியா? அஃப்கோர்ஸ். மத்தி மீன் போட்டுட்டியா கூட? உங்களுக்கு மத்தி மீன் தானே வேணும்னு கேட்டீங்க. பாவம், உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு உங்கள் அவானோஸ்க்கு ஒரு மத்தி மீன் கிடச்சிருச்சு உங்களுக்கு. இதில் செதில் எடுக்கணும்ப்பா. சரியா? எக்ஸ்கியூஸ் மீ, நல்லா கழுவுங்க. அரைகுறையாக கழுவாதீங்க. கொடுப்பா. சரியா? கத்தி விடு. இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடுவீங்கள்ல? ஓகே. என்னது மாட்டு வாள்? இது என்ன மீன்? ஷேரியா? சரி. நம்ம ஷேரி வாங்கணுமா? நம்ம ஷேரி வாங்கலை. அப்படியா? ஐயோ, நம்ம ஷேரி வாங்கலைங்க. எனக்கு தெரியாது. அப்படியா? எனக்கு என்னமோ வாங்கினமா டவுட்டாக இருக்குங்க. ஓசியில் எவனும் கொடுக்க மாட்டான். பை மிஸ்டேக்காக மாற்றி கொடுத்துட்டானோன்னு யோசிக்க. சரி, ஓகே. சாப்பி, உங்கள் டாடி கடுப்பாக இருக்காரு. வந்து நீ க்ளீன் பண்ணுவியாவா? ஒன்லி ஈட்டிங் தான். நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க, நாங்கள் ஈட் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த வாரத்துக்கான vlog அவ்வளோதாங்க. இதெல்லாம் யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்றது கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த மாதிரிலாம் vlog போடலான்றதை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் vlog கொடுக்குறதுக்கு. நீங்கள் கேட்குற அத்தனை கொஷின்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனாக ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.